ஒரு அழகான கிராமத்துல 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பேரு மீனா, காவ்யா. 2 பேருமே பகல்ல காலேஜுக்கு போயிட்டு வந்து சாயங்கால நேரங்கள்ல கதை பேசியே கழிச்சிட்டு இருந்தாங்க. மீரா ஒரு ஜமீன்தாரோட பொண்ணு. அதே நேரத்துல காவ்யா ஒரு விவசாயியோட பொண்ணு. மீராவோட அப்பாக்கு காவ்யாவோட பழகுறது சுத்தமா பிடிக்காது. ஆனா மீரா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டா. காவ்யா, நீனும் ஃபீஸ் பே பண்ணல. ஆல்ரெடி 1 மந்த் டைம் கொடுத்தாச்சு. நாளைக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள வா. இப்போ நீ வீட்டுக்கு போலாம். சொல்லிட்டாங்க. காவ்யாவும் சோகமா வீட்டுக்கு போயிட்டா. அப்போ காவ்யாவோட அப்பாவும் அம்மாவும் வீட்ல தான் இருந்தாங்க. என்னம்மா, நீ காலேஜுக்கு போலையா? ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? நான் காலேஜ்ல இருந்து தான் வரேன். ஃபீஸ் கட்டலன்னு என்னைய வெளியே அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஃபீஸ் கட்டினாதான் காலேஜுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டேன். இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாது. விவசாயமே நஷ்டத்துல தான் போகுது. பேசாம உங்க அம்மா கூட நீ காட்டு வேலைக்கு போ. காவ்யாவும் சோகமா அழுதுட்டே போயிட்டா. அப்படியே அந்த நாளும் கடந்துருச்சு. மறுநாள் மீனா அவங்க அப்பா கிட்ட போய் இப்படி கேக்குறா. அப்பா, என் ஃப்ரெண்டு காவ்யா இனிமே காலேஜுக்கு வரமாட்டா. காலேஜ் ஃபீஸ் கெட்டாதனால அவளை வெளியே அனுப்பிட்டாங்கப்பா. உங்ககிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா ப்ளீஸ். ஹஹா, யாருக்கு யார் உதவி பண்ணணும்? நான் உன்னையே காவ்யா கூட சேரக்கூடாதுன்னு சொல்றேன். நான்லாம் ஃபீஸ் கெட்ட மாட்டேன். காசு என்ன மரத்திலேயா காய்க்குது? சொல்லிட்டு போயிட்டாரு அவரும். காவ்யா இல்லாம மீனாக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. வழக்கமா சந்திக்கிற இடத்துலயும் காவ்யா வரல. மீனா காவ்யாவை தேடி அவ வீட்டுக்கே போனா. என்ன ஆச்சு? ஏன் நீ ஆத்தங்கரைக்கு வரல? என்ன பண்ண? நான் என்ன உன்ன மாதிரி காலேஜுக்கா போறேன் சீக்கிரம் வரதுக்கு? நானும் எங்க அப்பா கிட்ட உதவி கேட்டேன். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது தெரிஞ்ச விஷயம்தான், விடு, எல்லாம் என் நேரம். அப்படியே அந்த நாளும் கடந்துருச்சு. மறுநாள் அங்க ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டே வந்தா. அப்போ மீரா கேட்டா, என்ன ஆச்சு அக்கா? ஏன் பாப்பா இப்படி அழுகுறா? கொஞ்ச நாள் முன்னாடி டவுனுக்கு போனோம். அங்க பானிபூரி வித்துது. ஆக இப்போ வேணும்னு ஒரே அடம் பிடிக்கிறா. நம்ம ஊர்ல தான் அதெல்லாம் கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம ஏன் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை போடக்கூடாது? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. அது பெரிய கடையா போட்டாதான் செலவாகும். நம்ம சின்ன ஸ்டால் மாதிரி போடலாம். நீதான் பானிபூரினால செய்வியே. ஆமா, இதுவும் நல்ல யோசனை தான். அக்கம் பக்கம் கிராமத்துல எங்கேயும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையே இல்ல, நம்மளே போடலாம்.